வெயிட் கெயின் அப்படின்னா ஒரு சிலர் நினைச்சுப்பாங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு நீங்க இதெல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் ஆப்போசிட்டா செஞ்சா வெயிட் கெயின் ஆயிடுமா, அப்ப நான் நிறைய சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடணுமா, ஆயிலி ஃபுட் நிறைய சாப்பிடணுமா. நார்மலா நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட் கப் ரைஸ் சாப்பிட்றோம்னா அவங்க ஒரு 2 வாய் சாப்பிட்டே போதும். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நான் எல்லாமே கொடுக்குறேன், இவங்க தான் சாப்பிட மாட்டாங்க, கிட்ஸ் வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓவர் ப்ளீடிங் இருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, அவங்களுக்கு பார்த்தோம்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு. சடாமஞ்சள் சூர்ணம்னு ஒரு பெஸ்ட் மெடிசன் இருக்கு, நல்ல பசிக்கு இல்லையா, சடாமஞ்சள் சூர்ணம் எடுத்து. இன்னொன்று பஞ்ச தீபாக்னி சூரணம், இந்த 2 மெடிசன்ல ஏதாவது ஒன்று. கோர பசி எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை சாப்பிட்டா நிச்சயமா பசியே இல்லை, மந்தமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சீரகம். இப்போ கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு நம்ம கேலரிஸை பர்ன் பண்ணா மட்டும்தான் இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல கொழுப்பு சேராமல் இருக்கும். ஒல்லியா இருக்கவங்களுக்கு அப்போ கொழுப்பே இருக்காதான்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கிற பெரும்பாலும் ஒல்லியாவே இருப்பாங்க. அப்போ ஃபேட்டா இருக்கவங்க நான் நெய்யை சாப்பிடக்கூடாதா, நெய் எப்படி சாப்பிடணுன்ற விஷயம் இருக்கு. சித்த மருத்துவத்துல அந்த நெய் சேர்ந்த மருந்துகளை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நெய் சார்ந்த மருந்துகள் ஸ்பெஷலா நம்ம கிட்ட இருக்குங்க. இறைச்சித்தம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டார்வின், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். போன வீடியோவில் வந்து நம்ம வெயிட் லாஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து வெயிட் கெயினை பற்றி பார்க்கலன்னா வியூவர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கோச்சிப்பாங்க. வெயிட் கெயின் எப்படி பண்ணுறது? சில பேர் வந்து பிறந்ததுலேருந்தே ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எனக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருப்பாங்க, நார்மலாக எதுவுமே பண்ணாமல் வெயிட் லாஸ் ஆகுது, எனக்கு திடீர்னு லீன் ஆகிட்டேன், நான் எப்படி வெயிட் கெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் வெயிட் கெயினிங் இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம் மேம். இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறது, வெயிட் லாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. வெயிட் கெயின் அப்படின்னா ஒரு சிலர் நினச்சிப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் ஆப்போசிட்டாக செஞ்சால் வெயிட் கெயின் ஆகிடுமா. ஆமாம், அந்த சந்தேகம் எல்லாருக்குள்ளே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அப்போ நான் நிறைய சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடணுமா, ஆயிலி ஃபுட் நிறைய சாப்பிடணுமா, தூங்கிக்கிட்டே இருந்தால் வெயிட் கெயின் ஆகுமா, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும். அப்போது வெயிட் லாஸ் நமக்கு பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை பருவத்திலேருந்தே ஒரு சிலருக்கு ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்தே அப்படியே இருப்பாங்க, அண்டர் வெயிட்லேயே இருப்பாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சின்னு இதை கொண்டு வரலாம். ஓகே. ஹெரிடிட்டியாக இருக்குமா, இருக்கலாம், எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இல்லாத ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாருமே அண்டர் வெயிட்டில் தான் இருப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் சத்து குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நேச்சுரலாகவே அவங்க சாப்பிடாம கொஞ்சம் நார்மலாக நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட் இவ்வளோ ஒரு கப் ரைஸ் சாப்பிட்றோன்னா அவங்க ஒரு 2 வாய் சாப்பிட்டே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நான் எல்லாமே கொடுக்குறேன், இவங்க தான் சாப்பிட மாட்டாங்க, கிட்ஸ் வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே ரிட்டன் லஞ்ச் பாக்ஸில் இருக்கிறது அப்படியே ரிட்டன் வருது. அப்போது பேசிக்காக அவங்களுக்கு இந்த அக்னி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் குறைவாக இருக்குது. பசித்தி அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். பசித்தி ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எடுத்துக்கோங்களேன், உஷ்ணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு விதை வந்து மண்ணில் இருந்து முளைச்சி வருதுன்னா அதுக்கான டெம்பரேச்சர் வேணும் இல்லையா. அதே மாதிரி நம்ம உடல்லையும் அந்த அக்னி சரியா இருந்தா மட்டும்தான், பசித்தியை தூண்டக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அந்த பசித்தி வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து டைஜஷன் சரியா நடக்கும், பசி எடுக்க ஆரம்பிக்கும், சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ பேசிக்கா நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அந்த அக்னியை வந்து சரி பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுக்கணும். ஓகே. அது கொடுக்கும்போது பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஒரு 1 வீக்ல 10 டேஸ்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. மேடம் பசிக்குதுன்னு சொல்லி கேட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு, என் குழந்தை வந்து பசிக்குதுன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சிலர் சாப்பிடுவாங்க, அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்காது. சாப்பிட்ற ஃபுட்டு சரியாக டைஜஷன் ஆகாமல் ஐபிஎஸ்ன்ற கண்டிஷன் கூட இருக்கலாம், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கலாம், வயிற்றில் வந்து புழுக்கள் இருக்கும். சில பேர் வந்து என் ஃப்ரெண்டு சாப்பிட்டு வாந்தி எடுத்துவாங்க. நேச்சுரல். அப்போது வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குது, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா வாமிட்டிங் வரும் உங்களுக்கு, டைஜஷன் சரியாமல் அப்படியே மோஷன் லெவலில் வந்துடும். அப்போது பாடியில் அந்த சாரம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், 7 உடற்தாதுக்கள்ல அந்த சாரம் அப்படின்னு சொல்கிறது, அது உடலில் சரியாக சேராமல் சாப்பிட்றது எல்லாமே வேஸ்ட்டாக போகிற மாதிரி
உடல் வந்து எடை ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு சிகிச்சை முறைகளை நம்ம சரியாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கான சிகிச்சை முறை என்னது மேம்? ரொம்ப சிம்பிளாக இப்போ பசித்தியை தோன்ற மாதிரி மெடிசன்ஸ். அடுத்தது நம்ம சாப்பிட்ற உணவு ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகிற மாதிரி பிளட், செந்நீர் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் பிளட். ஸோ இந்த பிளட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேர்த்து பார்க்கணும். இல்லை ஒரு சிலருக்கு சில ஹெல்த் கண்டிஷனில் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் ப்ளீடிங் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, அது அவங்களுக்கு பார்த்தோம்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா பாடி ஹீட், பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். உடல் உஷ்ணம் அதிகரித்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஜென்ஸோ லேடிஸோ வெளியில் சொல்லாத ஒரு விஷயம், எப்படி லேடிஸ் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னு வெளியில் சொல்கிறது இல்லையோ, ஆண்களும் இந்த விஷயத்த சொல்கிறது கிடையாது. ஒன்று, நம்ம வந்து யூரின் போகும்போது விந்து வெளியேறுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெர்மட்டூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூரின் போகும்போது விந்து வெளியேறிட்டு இருக்குன்னா சத்துக்கள் போயிட்டே இருக்கும், வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தூக்கத்துலேயும் நிறைய பேருக்கு விந்து வெளியேறுது. ஸோ நாக்டர்னல் எஜாகுலேஷன் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விந்து வெளியேறிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. என்னதான் உணவு எடுத்தாலும் இந்த சத்துக்கள் வந்து வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கிற மாதிரி, பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இருக்கும். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட், தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில ஏதாவது நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை தெரப்பீஸில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் நிறைய எடுக்கிறது, ஓசிபி பில்ஸ் எடுக்கக்கூடிய பெண்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ வெயிட் லாஸ்க்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அதை கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கணும். இன்னொன்று லிவர், நமக்கு வந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அது இருந்தாலும் நமக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம பயந்துக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக சித்தால இதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதை எடுக்கும்போது நல்ல நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே ஒவ்வொரு மருந்து இருக்கா மேம்? நிச்சயமாக இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லிவர் டானிக் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். லிவர் டானிக் அப்படின்னா ஈரல் தேற்றி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஈரல் தேற்றுறது மூலிகைக்கு அந்த மாதிரி பெயர். ஸோ அதில் நம்ம வந்து நெல்லிக்காயோ கரிசலாங்கண்ணியோ கீழா நெல்லியோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த சடாமாஞ்சல் சூர்ணம்னு ஒரு பெஸ்ட்டு மெடிசன் இருக்குது. நல்ல பசிக்கலையா சடாமாஞ்சல் சூர்ணம் எடுத்துக்கலாம். இன்னொன்று பஞ்ச தீப அக்னி சூரணம். இந்த ரெண்டு மெடிசனில் ஏதாவது ஒன்று, பஞ்ச தீப அக்னி சூரணம். ஸோ பேர்லேயே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மெடிசன்னா இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சனா 5 வகையான மூலிகைகள் நம்மளுடைய அந்த அக்னியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த பசி தீயை தூண்டக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு அகோர பசி எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை சாப்பிட்டா நிச்சயமாக பசியே இல்லை மந்தமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சீரகம், இது 5மே எல்லார் வீட்லேயுமே இருக்கே. ஆமாம். ஸோ அந்த 5 வகையான மூலிகைகள், இது கூட கொஞ்சம் கற்கண்டு சேர்த்துப்பாங்க. ஓகே, சேர்த்து இதை வந்து நம்ம வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டா போதும். ஒரு நாளைக்கு 2 வேளை குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு 2 வேளை. அடுத்து 3ஆவது நாள்லேருந்து பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பசி தீயை தூண்டக்கூடியது. அப்போ சாப்பிட ஆரம்பிச்சு, இன்னொரு விஷயம், சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்ஸாக இறங்கிடக்கூடாது. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம், கான்ஸ்டண்ட்டாக நல்ல ஹெல்த்தியான டயட் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இல்லை நமக்கு பசி எடுக்கிறதுனாலும் ஹெல்த்தியான டயட் எடுக்க எடுக்க நல்லாவே நமக்கு வெயிட் கெயின் ஆகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், எனக்கு ஈக்குவலாக சாப்பிடுவாங்க, என்னோட பயங்கரமாக சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட் கெயினே ஆகாது. அவங்கள பார்த்தா நமக்கு நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு வெயிட் கெயின் ஆகுறா, நீங்கள் என்ன அவ்வளோ சாப்பிட்றீங்க ஒன்றுமே ஆக மாட்டேங்கிற மாதிரி தான் தோணுது. அது எதனால மேம்? ஸோ என்னன்னா, இதுதான் ஒன்று, பாடி உஷ்ணமாக இருக்கும் அவங்களுக்கு. நேச்சுரலாகவே ஒரு சிலருக்கு ஃபேட் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகாது, மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஒரு வேளை அவங்க அதிகமாக சாப்பிட்டாலுமே அவங்க சில டைம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் என்னன்றதும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு நம்ம கேலரிஸை பர்ன் பண்ணால் மட்டும்தான் இன்டர்னல் ஆர்கன்ஸில் கொழுப்பு சேராமல் இருக்கும். ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அப்போ கொழுப்பே இருக்காதான்னா அது தவறான ஒரு விஷயம். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிற பெரும்பாலும் ஒல்லியாகவே இருப்பாங்க. ஸோ அப்போ குண்டாக இருக்கவங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் வருமா, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வராதா? ஸோ நம்ம மெட்டபாலிசம் எப்படி நடக்குதோ அதை பொறுத்து தான். ஓகே. ஸோ அப்போது இந்த ஒல்லியாகவே இருக்காங்க, அடுத்தது நான் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டயட் எடுக்கணும்னா நெய் சார்ந்த உணவுகள்.
அப்போது ஃபேட்டாக இருக்கவங்க நான் நெய்யை சாப்பிடக்கூடாதா, நெய் எப்படி சாப்பிடணுன்ற விஷயம் இருக்குது. சித்த மருத்துவத்தில் அந்த நெய் சேர்ந்த மருந்துகளை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஸோ வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நெய் சார்ந்த மருந்துகள் ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம தேகபுஷ்டி நெய்ன்னு இருக்குது. ஓ, தேகபுஷ்டி நெய். நெய். ஓ, அது தனியான ஒரு வகையான நெய். நெய். இந்த நெய் அதாவது சாதாரண நெய்யில் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, இதில் நிறைய மூலிகைகளை சேர்த்து டெய்லி ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டே வரும். ஸோ அது யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு 25 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, வெயிட் பார்த்தோம்னா 35 kg தான் இருப்பாங்க. ஆமாம், இவ்வளோ அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது உள்ள நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸை நல்லா நம்ம ரிஜுனேட் பண்ணுறதுக்கு இந்த கீ மெடிசன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ அது வந்து நம்ம ரெகுலராக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நெய் இருக்குது, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் நெய் இருக்குது. ஸோ இதை தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அதுக்கும் நெய் இருக்காமா? நெய் இருக்கு. அப்போ நெய் வந்து ஒரு அதுதான் சித்த மருத்துவத்தோட ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஒரே மூலிகையை பல வகையில் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி தான் நெய்யை வந்து நம்ம உடல் எடை அதிகரிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், குறைக்கிறதுக்கும் அது மருந்தாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெய் மருந்து எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஆமாம். ஸோ இந்த மெடிசன்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம பாடியில் என்ன ப்ராப்ளமோ அதற்கேற்ற சிகிச்சை முறைகளை சரியாக எடுத்துகிட்டு இந்த டயட்டும் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக மேம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. நம்ம வியூவர்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி. இதே மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.